நீங்கள் நீ வருவான படம் பண்ணீங்களா சார்? அதுக்கு அஜித் அவர்கள் நடிக்க விக்ரமன் சாரோட சிபாரிசு தான் காரணமாக அமைஞ்சதுன்னு கேள்விப்பட்ட உண்மையா சார்? அது அஜித் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை காப்பாற்றிடுவார். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் பெஸ்ட் ஆக்டர் யாருன்னு கேட்டால் நான் வந்து ரஜினி சாரை சொல்ல மாட்டேன், கமல் சாரை சொல்ல மாட்டேன். சின்ராசு மரியாதைக்கு இல்லாதவன், ஒன்றும் படிப்பறிவு இல்லாதவன் ஒன்றும். அந்த சின்ராசை அந்த படத்தில் நீங்கள் மரியாதையாக கூப்பிடுவீங்க, மிஸ்டர் சின்ராசு. நீங்கள் ஏன் சொல்லிட்டீங்க? ஒரு படம் பார்த்தா நம்ம உயர்ந்துடலாம், வாழ்ந்துடலாம், ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை ஊட்டக்கூடிய படத்தை எனக்கு தெரிஞ்சு எடுத்த ஒரே இயக்குனர் விக்ரமன் சார் மட்டும்தான். எனக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற எல்லாமே அந்த விக்ரமன் சாருடையது தான். என்ன எனக்கு கிடைச்சிருந்தாலும் பெயர், புகழ், வீடு, தேவயானி எல்லாமே அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய இதுதான். சூப்பர் சார். அதை பற்றி பேசும்போது உங்களுக்கே கண்ணு கலங்குது ஆக்சுவலாக. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே. இன்றைக்கி நம்மளோட களம் நிகழ்ச்சியில் சூரிய வம்சம் இந்த படம் ரிலீஸ் ஆகி, அதாவது 1997 ஜூன் 27 படம் ரிலீஸ் ஆச்சு. அது இந்த வருஷத்தோடு கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 25 வருஷங்கள் நிறைவடையுது. இப்பேற்பட்ட சாதனையை ஒரு தமிழ் படம் படைச்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த படத்தோட முதுகெலும்பாக இருந்தாங்களே அவங்கள வச்சு இந்த நிகழ்ச்சியை கொண்டு போக விரும்பினேன். ஸோ அதனால தான் எக்ஸ்க்ளூசிவாக இந்த கண்டென்ட் எடுத்திருக்கோம். இந்த படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருந்தாங்களே தேவயானி அவர்கள், அவங்க நம்ம நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் உதவி இயக்குனராக பணிபுரிஞ்சு இந்த படத்தோட பிரதான பக்கபலமாக நின்ன திரு ராஜகுமாரன் அவர்களும் வந்திருக்காங்க. 2 பேர்கிட்டையும் இந்த படம் சம்பந்தமான எல்லா விதமான கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம். 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 ஏன்னா நீங்கள் படத்தில் நடிக்கிறது ஓகே, அந்த கதாபாத்திரம் நிஜ வாழ்க்கையில் இப்படி வரும்போது கூட நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்கன்னா, படக்குழு ஒட்டுமொத்தமாக அவ்வளோ உள்ள இன்டெப்த்தாக போயிருக்கீங்க. இந்த படம், இந்த படைப்பு, இதில் நான் இந்த கேரக்டர் பண்ணுறேன் அப்படி தான் இருப்பேன் ஷூட்டிங். அதனால தான் சார் அந்த மாதிரி என்னவோ அந்த கேரக்டர்களுக்குள்ளே இருந்ததுனால தான் அது 25 இயர்ஸை கிராஸ் பண்ணி அனாவசியமாக இருக்குது. இது மாதிரி சில கதாபாத்திரங்கள் உண்டு. இப்போ சோமயாஜுலுவோட கதாபாத்திரத்தை எடுத்துட்டிங்கன்னா சங்கராபரணத்தில் அவர் ஒரு 30 வருஷம் 40 வருஷம் நடிச்சிட்டாரு. சங்கராபரணத்துக்கு அப்புறம் எல்லா படத்துலேயும் அந்த ஒரே கெட்டப்பு தான். சாஸ்திரியாவே தான் வருவார் இல்லையா? அதே சாஸ்திரி தான் 30 வருஷம் ஹிந்தி வரைக்கும் அவர் நடித்தார். சோமயாஜுலு அந்த ஃபஸ்ட்டு படத்தில் என்ன கெட்டப் போட்டு நடித்தாரோ அதே கெட்டப்பில் அவரும் ஒரு 200 படங்களுக்கு மேலே நடிச்சிருப்பார். எல்லா கெட்டப்லேயும் எல்லா படத்துலேயும் ஒரே கெட்டப் தான். அந்த மாதிரி சில சமயம் அந்த கெட்டப்புகள் வந்து அப்படியே நம்மளை மனசுக்குள்ளே போயிடும். நம்ம ஊரில் பார்த்த ஏதோ ஒரு பெரிய மனிதர், நம்ம ஊரில் இன்னமும் இருக்கிற ஒரு பெரிய மனிதர் அப்படிங்கிற அந்த தோரணையை சரசார் கொடுத்துருவார். அவர் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டு. சில கேரக்டர்கள் கிடைச்சிருச்சுன்னா அந்த மாதிரி நடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நீங்கள் சொல்கிறப்ப எனக்கே கூஸ் பம்ப் ஆகுது. நிச்சயமாக இல்லை. எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் பெஸ்ட் ஆக்டர் யாருன்னு கேட்டால் நான் வந்து ரஜினி சாரை சொல்ல மாட்டேன், கமல் சாரை சொல்ல மாட்டேன். ரஜினி சார் நிறைய நடிக்கிறாருன்னு நல்லா தெரியும், ஹெவியாக ஓவராக தான் நடிக்கிறாருங்கிற மாதிரி தெரியும். கமல் சார் விதவிதமாக நடிக்கிறாருங்கிறதெல்லாம் தெரியும். எங்கே நடித்தார்னு தெரியாத மாதிரி நடிக்கிற ஒரே ஆர்டிஸ்ட் சரத் சார் தான். நடிச்சிருக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது. அதுதான் நான் கரெக்டர். எனக்கு நடிக்க தெரியும்னு காட்டுறதும், நான் விதவிதமாக நடிப்பேன்னு காட்டுறதும் அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான். ஒரு கேரக்டர் நடந்து வந்துச்சா போச்சா, நடிச்சிருக்கிறாரா இல்லையான்னு தெரியாது. அது மாதிரி நாட்டாமையில் கூட அப்படி தான் இருக்கும். 2 நாட்டாமையில் அந்த அண்ணன் கேரக்டர் எங்கே ஆக்ட் பண்ணியிருக்காருன்னே தெரியாது. கெட்டப்பில் கூட பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு சின்ன புருவம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, வெள்ளை சட்டை போட்டிருப்பார், அவ்வளோதான். எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மர் சரத் சார். அப்பா, எங்களால் ஸ்பாட்டில் இருந்து பார்க்க முடியாத வாய்ப்பை கிடைக்கணும்னு கஷ்டமாக இருக்குது சார். நீங்கள் சொல்கிறது ஸ்பாட்டில் பார்க்கும்பொழுதெல்லாம் இதெல்லாம் இல்லை, ஒரே சண்டை சச்சரவு தான், டென்ஷன் தான், கோபங்கள் தான், கத்தல்கள் தான். படமாக பார்க்கும்பொழுது அவர் மிரட்டிடுவார். மாயின்னு ஒரு படத்தில் வேற மாதிரி இருப்பார், பர்ஃபார்மன்ஸ் நட்புக்காக படத்தில் என்னமா இருப்பார், வேற ஒரு மாதிரி இருப்பார். கரெக்டான ரோல்ஸ் கிடச்சிட்டா அவர் ஒரு எக்ஸ்ட்ரானரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒருத்தர். அதோ காஞ்சனாலாம் பார்த்து எல்லாருமே மிரண்டுட்டோம், என்னடா இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு சொல்லி. சூப்பராக பண்ணியிருப்பாரு. அவருக்கு ஒரு ரோல் கிடைக்கணும். இந்த சாதாரண படங்கள், துப்பாக்கி வச்சுட்டு ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு டிஷர்ட் போட்ட படங்கள் எல்லாம் அவருக்கு வந்து சும்மா அவர் இதுதான் மானிட்டரியாக தான் பண்ணணும். ரைட்டான கதாபாத்திரங்கள் ரோல்களும் கிடைச்சா அவர் மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாரையும் சொல்லவே முடியாது. மேடம், அதே போல் சூரிய வம்சம் அப்படின்னு யாருன்னா சொன்னாலே எங்கள் காதில் வந்து விழுந்ததோ இன்னொரு வார்த்தையும் கூடவே விடும், இட்லி உப்புமான்னு சொல்லிட்டு. அந்த படத்துக்கு பிறகு தான் இட்லி உப்புமான்னு தமிழகத்தில் பயங்கரமாக பேசப்பட்டுச்சு. இப்போ எப்படி நீங்கள் சீரியல் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிங்கன்னா வீட்டில் எங்கள் வீட்டில் இருக்க பொண்ணு மாதிரி நடிக்கிறாங்கப்பா, எங்கள் வீட்டில் ஒருத்தவன் பார்க்குறாங்க. அதேமாதிரி அந்த இட்லி உப்புமான்ற சீக்வன்ஸ் சொன்னதுக்கப்புறம் எல்லாமே விரும்பி அதை செய்யவும் ஆரம்பித்தாங்க. இந்த ஒரு ஐடியா டைரக்டருக்கு முதல்ல எப்படி வந்துச்சு, அதுக்கப்புறம் உங்ககிட்ட அந்த சீனை சொல்லி எப்படி புரிய வச்சு அதை நடிக்க வச்சாங்க? டைரக்டருக்கு ஐடியா வந்தது நான் சொல்லுவேன். அது திருநெல்வேலியோட ஸ்பெஷல் இதுதான். அது திருநெல்வேலியில்
சில வீடுகளில் மிச்சமாயிடுச்சுன்னா அதை அவங்க பண்ணாங்க. விக்ரமன் சார் வீட்டில் அது ரெகுலராக நடக்கிற ஒரு விஷயம்தானே. ஆனால் அதை ஒரு எக்ஸிக்யூட் பண்ணி ஒரு சீனாக எக்ஸிக்யூட் பண்ணி கொண்டு வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணுறதுங்கிறது, அதுவும் அந்த சீனில் என்ன, ஒரு அப்பா ஓடிப்போன ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு ஓடி போச்சு அந்த பொண்ணு, அந்த வீட்டுக்கு வரும் பொழுது வீட்டுக்குள்ளே வந்து நிற்பார், அவர் பார்ப்பார், புருஷர் ஊட்டிகிட்டு இருப்பான் இல்லையா, ஒரு ரூபாய் மருதாணி போட்டிருப்பாங்க, ஒரு ரூபாய் செல்லம், ஒரு ரூபாய், அப்புறம் தண்ணி, மறுபடியும் ஒரு ரூபாய், இன்னொரு ரூபாய் அப்படின்னு என்ன ஆச்சுன்னு பார்ப்பாரு. அப்புறம் என்னம்மா கையில் அடிபட்டுருக்குதான்னு கேட்பாரு. இல்லை மருதாணி வச்சுருக்கிறேன். அப்படி ஒரு அந்யோன்யமாக அந்த சீன் ஸ்டார்ட் ஆகி அந்த சீன் அதை பெருசாக போகும். அந்த ஒரு 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 1000 ஸ்பீடை தாண்டி போகும் அந்த உப்மா சீனு. நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா உப்மாவை ஒரு 25 வருஷமாக நீங்கள் லைவில் வச்சுட்டு இருக்கிற ஒரு சீனுக்கு நீங்களும் சொந்தக்காரங்களாக இருக்கீங்க. நான் எங்கே போனாலும் யார் மீட் பண்ணாலும் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேன்ஸு யார் இருந்தாலும் இட்லி உப்புமா பற்றி தான் பேசுவாங்க. அந்த அந்த ஃபில்மோட அந்த சீன் வந்து அவ்வளோ ஹிட் ஆயிடுச்சு. பண்ணும்போது ஒன்றும் தெரியல, நம்ம டைரக்டர் சார் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சீனு, இந்த மாதிரி இட்லி எல்லாம் செய்யணும், இந்த தாளித்து உதித்து தாளித்து ஒரு உப்புமா செய்கிறது சொல்லி கொடுத்து நாம் அது மாதிரி தான் செஞ்சோம். அந்த சீனோட பியூட்டி என்னென்னா அந்த கேஷுவல்னஸ், அந்த இயல்பான ஒரு அந்த சீனோட அந்த ப்ரெசன்டேஷன். வீட்டில் ஒன்றுமே இல்லை, அது கொஞ்சம் இது எடுத்துகிட்டு வாங்க, அப்புறம் அதை பெசஞ்சி அதை செய்கிறது, சர்க்கரை இல்லை வடை வாங்கிட்டு கொஞ்சம் வடை வாங்கிட்டு வாங்க, அதெல்லாம் ஹஸ்பண்ட் கிட்டே சொல்கிறது, ஐயோ அப்பா வந்துட்டாரு. இதெல்லாம் வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். திடீர்னு அப்பா சப்போஸ் இந்த மாதிரி ஒரு வந்தால் என்ன ஒரு பொண்ணு பண்ணுவா, ஒரு ஹோம்லியாக, ரொம்ப ஹோம்லியான, ரொம்ப யதார்த்தமான ஒரு லைஃப்பில் என்ன நடக்குது அதுதான் அந்த சீன் காமிச்சிருக்குது. ஸோ ரொம்ப ஹோம்லியாக ரொம்ப அதை பண்ணி கொடுத்துட்டு அப்பாவுக்கு உட்கார வச்சுட்டு சாப்பாடு கொடுத்து சாப்பிட சொல்லி அப்பா வந்து அதை ஃபீல் பண்ணி, ஓ எப்படி இருந்த பொண்ணு இப்போ பாருங்கள் எப்படி வீடு பார்த்துட்ருக்குறா. ஆனால் அந்த அப்புறம் அப்பா அதை ரசித்து சாப்பிடும்போது இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, இது வந்து நம்ம சாதாரணமான உப்புமா இல்லையே, இது வேறு மாதிரி தெரியுது, இல்லைப்பா இது இட்லி உப்புமாம்மா, அதை எப்படி என்ன இட்லி உப்புமா, மிஞ்சி போயிருந்தது இட்லி, நான் அதை தாளித்த உப்புமா பண்ணிட்டேன், ஓ நீ வர வர ரொம்ப பெரிய இதாகிட்டு இம்ப்ரூவ் ஆகிட்ட அது சொல்கிறது. ஆனால் வடை மட்டும் கடையில் தான் வாங்கினேன், அதாவது சாப்பிட்டது உடனே தெரிஞ்சுட்டேன். இந்த டைலாக்ஸ் வந்து எல்லாமே ஸோ ஸ்வீட், ஸோ டச்சிங், ஸோ கேஷுவல். அந்த ப்ரெசன்டேஷனே ரொம்ப இயல்பாக நம்ம வீட்டில் தினசரி நடக்கிற மாதிரி ஒரு விஷயம். இதெல்லாம் பார்த்து தான் ஜனங்களுக்கு வந்து ஐ திங்க் ஃபேன்ஸ்க்கு வந்து அவ்வளோ டச் ஆயிடுச்சு, கனெக்ட் ஆகுறாங்க. ஆமாம் கனெக்ட் ஆயிடுச்சு. அந்த உப்புமா வந்து அவ்வளோ பிடிச்சிருக்குது, எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் அப்புறம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சீன் கூட ரொம்ப டேஸ்டியான ஒரு சீன் இருந்தது. நாங்கள் வீட்டிலேயே செய்வோமே இட்லி உப்புமா. இல்லை அந்த படம் அந்த சீக்வென்ஸ் எடுக்கிற டைமில் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேட்குறேன். டேஸ்ட் பண்ணியிருப்பேன், தெரியல எனக்கு, அப்பாவுக்கு தானே நான் கொடுக்குறேன், பட் நான் டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன். அப்பாவுக்கு தானே நம்ம செஞ்சிருப்பாங்க. ஆனால் அதை செய்கிற அதெல்லாம் நாங்கள் அங்கே அதை ஷூட் பண்ணாங்களே, இதை போடுங்க, அப்புறம் கடுகு போடுங்க, தாளிச்சிடுங்க, அப்புறம் அதை இது செஞ்சுட்டு அது போடுறது எல்லாமே அதை எடுத்தாங்களே. ஒரு அளவுக்கு குக் பண்ணுறது கூட சில அந்த காட்சிகள் இருக்கும், ஷார்ட்ஸ் இருக்கும். அந்த சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சீனில் ஜெயகணேஷ் சார் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்பொழுது அப்படியே ஒரு வாட்டி தேவயானி பார்ப்பார். ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸில் பேண்ட் போட்டு நடந்து வர்ற பொண்ணு, இப்படி லுக்கு இப்படி எல்லாம் ஹேரை தூக்கி போடுற பொண்ணு இப்போ எப்படி அடக்கொடுக்கமாக உட்காந்துருக்குது, அந்த இன்டர்கட் வரும். அதே மாதிரி அந்த டேபிளில் உருட்டி விடுற அந்த சீன் கூட உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த பெரியவர் சக்திவேல் கவுண்டர் வந்து யோசிச்சு பார்ப்பார், நீ இது ஒரு உருப்படாதது, அதை நம்பி வந்த இன்னும் உருப்படாது, ரெண்டெல்லாம் சேர்ந்து உருப்படாத அந்த ஷாட் வரும். இப்படி எவ்ரி சீன்களுக்குள்ளே அந்த மாதிரி ஒரு இன்டர்கட்டு அப்படி இருந்த கேரக்டர் இப்படி இருந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருக்கும். எல்லாமே அதை ஒரு பெரிய டைரக்டருடைய மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் மைண்ட் ஒர்க்கு தான் அது. ஆக்சுவலி நீங்கள் சொல்லதான் இந்த தலைமுறைக்கு தெரிய வரும், விக்ரமன் சார் இவ்வளோ தூரம் பெரிய டைரக்டர் அப்படி இல்லை. விக்ரமன் சாரை பற்றி சொல்லணும்னா, இப்போது நூல்கள் வந்து நிறைய புஸ்தகங்களால் தான் நம்ம சில காலம் வளர்ந்தோம். ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் புஸ்தகங்களில் தன்னம்பிக்கை ஊட்டுற புஸ்தகங்கள் நிறைய இருக்குது. டாக்டர் எம்எஸ் உதயமூர்த்தின்னு ஒருத்தர் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய மெர்வின் எழுதியிருக்காரு, நீங்களும் முன்னேறலாம் உயரலாம், இப்படி புஸ்தகங்கள். சினிமாவை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் யாரும் காமிச்சிருக்காங்களே தவிர
இல்லைன்னா ஒரு நாவலை எடுத்துகிட்டு பண்ணியிருக்காங்க. தவிர தன்னம்பிக்கை ஊட்டக்கூடிய ஒரு படத்தை, ஒரு படம் பார்த்தா நம்ம உயர்ந்துடலாம், வாழ்ந்துடலாம், ஜெயிச்சிடலாங்கிற நம்பிக்கை ஊட்டக்கூடிய படத்தை எனக்கு தெரிஞ்சு எடுத்த ஒரே இயக்குனர் விக்ரமன் சார் மட்டும்தான். அவர் படத்தில் அதுதான் இருக்கும். நீங்கள் புது வசந்தம்னு எடுத்து பார்த்தா கூட ஜெயிச்சிடலாம், ஜெயிக்க முடியுங்கிறது தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி டீட்டெயில்டாக அதை மட்டுமே பஞ்ச் பண்ண டைரக்டர் வேறு யாரும் கிடையாது. நீங்கள் ஏதாவது எடுத்து பாருங்கள், சான்சஸே இல்லை. ஆனால் என்னென்னா இதில் நீங்கள் அது போல் ஒரு கதையை எடுத்து ஒரு டைரக்டர் ட்ரை பண்ணலாம், அது நீங்கள் கமர்ஷியலாக ஹிட் பண்ணணும். அதையும் ஜெயிக்கிறாரு. கமர்ஷியலாக மெகா ஹிட்ஸு அதான் 275 days ஓடிச்சுன்னு சொல்கிறேன். இப்போவே உனக்கு அவங்ககிட்ட கதை சொல்ல போன அந்த பேரில் அந்த மாதிரி ஓடிச்சு. அது மாதிரி நான் கூட நீ வருவாயினா கதை சொல்கிறதுக்கு அதே ஹோட்டலில் தான் போய் பார்த்திபன் சாருக்கு ரூம் போட்டு இருந்தாங்க. போனால் அவரும் அதே சேனல் வழியாக தான் பார்த்துட்டு இருந்தார். அந்த படம் 200 நாள் தான் சீல்டு வச்சுருக்கேன். உன்னெடுத்து என்னை கொடுத்தேன் முடிச்சுட்டு தான் நான் நீ வருவாயினா கதை சொல்ல போனேன். அந்த மாதிரி சார் ஆக்சுவலாக குரு கிட்ட வர சிஷ்யம் மாதிரி தான் நீங்களும் ட்ராவல் ஆகிறீங்க. அவர்கிட்ட இருக்க பண்புகள் உங்ககிட்ட அப்படியே எதிரொலிக்குது. இல்லை, நமக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே அவர் கொடுத்தது தான், அவர்கிட்ட இருந்து வந்தது தான். எனக்கு தனியாக ஒன்றுமே இல்லை. நான் என்ன ஒரு சாதாரண ஒரு கிராமத்து ஒன்றுமே இல்லாத ஒரு ஜீரோ களிமண் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் அங்கே இருந்ததுனால நமக்கு நிறைய அவர்கிட்ட இருந்து தான் நம்ம எல்லாமே. எனக்கு இன்றைக்கி கிடைச்சிருக்கிற எல்லாமே அந்த விக்ரமன் சாருடையது தான். என்ன எனக்கு கிடைச்சிருந்தாலும் பெயர், புகழ், வீடு, தேவயானி எல்லாமே அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய இதுதான். சூப்பர் சார். அதை பற்றி பேசும்போது உங்களுக்கே கண்ணு கலங்குது ஆக்சுவலாக. ஏன்னா நீங்கள் 2 பேருமே அவருக்கு தான் ஃபுல்லாக கிரெடிட் கொடுக்குறீங்கன்னா அதிலே மக்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். இவங்க லைஃப்பில் தவிர்க்க முடியாத ஒரு பர்சனை பார்த்தீங்கன்னா விக்ரமன் சார் தான். இல்லை, அவர் எவர் லைஃப்லையும் தவிர்க்க முடியாது. ஒரு சினிமா ஃபேனுடைய லைஃப்பில் தவிர்க்க முடியாத ஒரு டைரக்டர். நான் எவ்வளோ பேர் நான் சந்திக்கிறேன், பெரிய பெரிய ஆளுங்களை. ஒருத்தர் அந்த ஜிஎன் செட்டி ரோடில் ஒரு பெரிய பங்களா கட்டியிருக்கிறாரு, அதுக்கு ஏதோ ஒரு கேஷல்னு பேர் வச்சுருக்காரு. அவர் சொல்கிறாரு, நான் சூரியவம்சம் பார்த்த பிறகு தான், அந்த படத்துக்கு அப்புறம் தான் நான் இந்த மாதிரி ஒரு லைஃபுக்கு வந்தேன். என் வாழ்க்கையில் நான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு சூரியவம்சம் ஒரு காரணம்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் அவருடைய படங்கள் எத்தனையோ பேரை உண்மையாகவே உழைப்பாளியாகவும் முயற்சியாளனாகவும் வெற்றியாளனாகவும் ஆக்கியிருக்குது. சாதாரணமாக இல்லை, மிகப்பெரிய வெற்றியாளர்களாக, அவரை விட வெற்றியாளர்களாக ஆக்கியிருக்குது. சூப்பர் சார். கேட்குறப்ப அவ்வளோ பாசிட்டிவ். நிறைய பேரை நீங்கள் அதனால தான் அந்த படத்தினுடைய வெற்றிங்கிறது அதுதான். சூப்பர் சார். அந்த நிறைய பேர் சொன்னீங்களே, அது இன்னொருத்தரை பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். அஜித் சார், நீங்கள் நீ வருவான படம் பண்ணீங்களா சார், அதுக்கு அஜித் அவர்கள் நடிக்க விக்ரமன் சாரோட சிபாரிசு தான் காரணமாக அமைஞ்சதுன்னு கேள்விப்பட்ட உண்மையா சார் அது? இல்லை, விக்ரமன் சாரோட படத்தில் அவர் போன படத்தில் இருந்தனால நான் அவர் கதை சொல்ல போகிறேன், எனக்கு கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா அவர் அதெல்லாம் அவர் சொல்லி கேளுங்க அஜித் அப்படி தான் சொல்லி அவருக்கு சொன்னார், கேட்டார். இல்லைனாலும் அஜித்துட்டு நான் ஆல்ரெடி சொல்லி வச்சுருக்கேன், எனக்கு அவர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார். அஜித் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா அதை காப்பாற்றிடுவார். அவருடைய ஒரு வார்த்தை அவர்கிட்ட வந்துருச்சுன்னா அதை அவர் செஞ்சிருவார். அது எந்த காலத்துலேயும் பின் வாங்க மாட்டார். சூப்பர் சார். எந்த ஒரு கலைஞருக்கு அந்த குணம் கண்டிப்பாக இருக்கணும். கமிட்மெண்ட் கொடுத்தா அதை எப்படியாவது நிறைவேற்றணும். அவர்கிட்ட இருக்குதுன்னு சொல்கிறேன். இல்லைன்னா அப்கமிங் கலைஞர் நிறைய பேர் இந்த இன்டர்வியூ பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிற விஷயம் அவங்களுக்கு கொஞ்சம் நாளை தலைமுறைக்கு இல்லை, இது எல்லாமே ஒரு விஷயங்கள் தான், அவ்வளோதான் இல்லையா? தேவயானி மேடத்திட்ட ஏதாவது பேசுவோம். ஓகே சார், அவங்ககிட்ட போயிடுறேன். மேடம், இந்த சூரியவம்சம் படத்தில் நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் இந்த ஷூட்டிங் ஃபுல்லாக கவர் பண்ணி எடுக்கல. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் அந்த கோயில் சீக்வன்ஸை நீங்கள் சிட்டியில் எடுத்திருக்கீங்கன்னு. இவ்வளோ நேரம் நாங்கள் நினச்சிட்டு இருக்கு கிராமத்தில் எடுத்த சீக்வன்ஸ் நினச்சிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த படம் சார்ந்து நீங்கள் எந்தெந்த லொக்கேஷன்லாம் ஷூட் பண்ணீங்க? நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட் பண்ணியிருக்கோம். மெயின்லி பொள்ளாச்சி, அப்புறம் உடுமலைப்பேட்டை, பழனி, அப்புறம் நம்ம பொள்ளாச்சியிலேருந்து மேலே போனால் என்னது கிராஸ் திருநீர்மலை, சலக்கு சரியா சார், வால்பாறை மேலே, வால்பாறைக்கு மேலே போய் கிராஸ் ஹில்ஸ்ன்னு சொல்றீங்க. அது எடுத்ததே இல்லை யாரும். 2 பேர் ஒரு படம் அதுக்கு முன்னாடி மணியத்தனம் சார் பண்ணியிருக்காங்க, புத்தம் புது பூமி வேணும் ஒரு பாட்டு. அதற்கு பிறகு சலக்கு சரி சார், அதுக்கு பிறகு யாரும் எடுத்ததில்லை. உலகத்திலேயே 2வது அழகிய ஹில்ஸ்ன்னு பேர் அதுக்கு. அழகான லொக்கேஷன் அது. ஆனால் ட்ராவல் ரொம்ப கஷ்டமானது. லைக் ஹவர்ஸ் டுகெதர். நாங்கள் காலையில் வால்பாறையிலிருந்து 10 மணி ஆகிடும் போய் சேர. ஆமாம், 10 மணி ஆகிடும். ஃபுல் ஃபாரஸ்ட் ஜர்னி தான். 6 மணி கிளம்புனாலும் 10 மணி ஆகிடும். ஜீப்லேயே ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. ஜீப் மட்டும்தான் போகும், வேற எந்த வண்டியும் போகாது. அந்த மாதிரி கஷ்டமான ஒரு பாதையிலிருந்து போய் பார்த்தா அந்த கிராஸ் ஹில்ஸ் வந்துடும். அங்கே போய் ஷூட்டிங் பண்ணி 5 மணிக்குள்ளே ஷூட் பண்ணணும். அதுக்கப்புறம் 4 மணி பேக்கப் பண்ணணும். இல்லைன்னா அதுக்கப்புறமா வைல்டு அனிமல்ஸ்
அனிமல்ஸோட கொஞ்சம் பயம் இருக்கும் போல இருக்குது, யானை அந்த மாதிரி. யானை, பைசன், காட்டெருமை. ஆமா, அதனால நிறைய ஃபாரஸ்ட் ஆபீசர்ஸ் கூடவே இருப்பாங்க. எல்லாரும் 3-4 நாள் எடுத்தோம். அது சன்செட் ஆகுறது முன்னாடி 5 மணிக்கே பேக்கப் பண்ணிட்டு ஓடிடணும் அங்கேருந்து. ஏன்னா மறுபடியும் கீழே வரும்போது ஒரு 3 hours ஆகாதா அந்த பாதையிலேருந்து வரும்போது. கஷ்டப்பட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துல கூட காலில் செருப்பு இல்லாம தான் இவங்க ஃபுல் டான்ஸ் ஆடி இருப்பாங்க. நீங்க படம் நிறைய அட்டை அங்கே, இவங்க எப்பவுமே அந்த ஃபுல் அட்டை லொக்கேஷனில் அந்த கிராஸில் தெரியவே தெரியாது, கடிச்சிடும். எல்லா மோஸ்ட்லி நிறைய பேருக்கு கடிச்சிருக்குது, டான்சர்ஸ்க்கு, டெக்னீஷியன்ஸ்க்கு எல்லாம் கடிச்சிருக்குது. எனக்கு கிடைக்கல, பட் பை காட்ஸ் கிரேஸ். பட் அந்த மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு லொக்கேஷன். ஸோ பொள்ளாச்சி, உடுமல்பேட்டு, கிராஸ் ஹில்ஸு, சென்னையில் கூட நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம், பெங்களூரில் ஷூட் பண்ணியிருக்கோம். அந்த காதலா காதலா சாங் வந்து பெங்களூர் பேலஸில் ஷூட் பண்ணோம். நிறைய லொக்கேஷன்ஸில் ஷூட்டிங். ஒரு படத்துக்கு இவ்வளோ லொக்கேஷன் போயிருக்கீங்களா சார்? நிறைய லொக்கேஷன்ஸ். அது அந்த படம் கொஞ்சம் லென்த்து தான், நீளமாக தான் எடுத்துகிட்டு இருந்தோம். இவங்களுக்கு வந்து 2-3 சம்பளம் தரணும், அவ்வளோ படம் நடிச்சிருக்காங்க. அவ்வளோ பிஸியிலே அவங்க டேட் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க. டைரக்டர் சொல்லுவார், எவ்வளோ டேட்ஸ் கேட்டாலும் அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. ஒரு படத்தில் வந்தால் கமிட்மெண்ட் பண்ணால் கமிட்மெண்ட் முடிக்கணுமே. அது இவ்வளோ நாட்கள் எல்லாம் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? we have to finish when we are into a project. ஸோ அதிலெல்லாம் நான் நம்ப மாட்டேன். ஒரு படம் கமிட் பண்ணோம்னா அதை முடிக்கணும், அது என்ன ஆனாலும். ஆக்சுவலாக உங்ககிட்ட நாங்கள் கற்றுக்குறோம் இந்த ஒரு விஷயத்தை, கமிட்மெண்ட் அப்படின்றது. ஆமாம், நம்ம கூடவே சில நடிகர்கள் லேட் ஆகிடுச்சுன்னு ஃபீல் பண்ணியிருக்காங்க, வேறு சம்பளம் கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஏன் நம்மளுடைய வேறு படத்தினுடைய ஹீரோக்கள் வந்து அப்படி செஞ்சுருக்காங்க. நம்ம இளைய தளபதி விஜய் ஒரு சாங் நம்ம நீங்கள் வந்து பாருங்கள், பூவே உனக்காகல படம் முடிச்சிருச்சு, ஒரு சாங்க்கு மட்டும் பேலன்ஸ் இருக்குது. டைம் ஆயிடுச்சுன்னு அவர் கராப் வெட்டிட்டார். நீங்கள் பாருங்கள், ஓப்பனிங் சாங் ஓ பியாரி பானிபூரியில் அவர் அந்த படத்தில் வர கேரக்டருக்கு அதுக்கு சம்மந்தம் இருக்காது. ஒரு வகையில் அது ரைட்டும் கூட தான். ஆனால் டைரக்டர் ஆடி போயிட்டார். என்ன கராப்பெல்லாம் வெட்டிட்டாரா? ஆமாம் சார், அடுத்த படத்துக்கு போயிட்டார் அவர். ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் ஏதோ நடக்குது, எப்படியாவது இந்த பாட்டை சீக்கிரம் எடுத்துடணுமேன்ட்டு எடுத்துட்டோம். ஆனால் அவர் ஏதோ ஒரு ஐடியாவில் தான் அவர் கராப் பண்ணியிருக்காரு. அதாவது படம் ஃபுல்லாக என்ன நீங்கள் ஒரு டைப்பான சாஃப்ட் பையனாக காட்டுறீங்க. என்னோட ஒரிஜினல் நீங்கள் வந்து எனக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன காமிக்க வேண்டாமான்னு தான் விதவிதமாக பேண்ட் எல்லாம் மாட்டுவார். டிஷர்ட்ஸ்லாம் விதவிதமாக வரும், வாக்க பேபி எல்லாம். ஆனால் அதில் இருக்கிற அந்த விஜய் பாருங்கள், படத்தில் இருக்கிற விஜய் கிடையாது, அது வேற படத்தை அடுத்த படத்தோட விஜய் தான் அதில் இருக்கு. நீங்கள் சொல்லும் போது ஸ்ட்ரைக் ஆகுது சார். ஆமாம், ஏதோ எனக்கு மிஸ் ஆச்சு, இப்போ தான் கரெக்டாக பிடிக்கிறோன்ட்டு. சார் அந்த பூவே உனக்காக தான் அவருக்கு மிகப்பெரிய பிரேக் கொடுத்த படம் விஜய் சார் அவர்களுக்கு. அவரே சொன்ன விஷயம் நிறைய இது. அந்த படம் பண்ணும்போது சூரிய வம்சம்ல இருக்கும். எஸ், கரெக்டு, அப்படியே கனெக்ட் ஆகுது. நீங்களும் விக்ரமன் சாரும் அப்பயே கண்டுபிடிச்சிங்களா இந்த பையன் ஃபியூச்சரில் வேற லெவலில் பெரிய ஹீரோ வருவார் அப்படின்னு சொல்லிட்டு? சார் அவர் ஆல்ரெடி நல்ல ஹிட்டுகள் கொடுத்துட்டு இருந்தார் விஜய் சார். நல்ல ஹிட்டாக இருக்கிற ஒருத்தர் தான் நாம் பண்ணோம். என்னென்னா அவருடைய படங்கள் வேறு மாதிரி இருந்தது, விக்ரமன் சாருடைய படம் வேறு மாதிரி இருந்தது. ஒரே ப்ராப்ளம், விக்ரமன் சாருடைய படம் 4 வாரமாக ஒரு பொம்பளை வரல தேட்டரில், கமலா தேட்டரில் 4 வீக்ஸு பெருசாக லேடிஸே வரல, வெறும் பாய்ஸ் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. 4 வாரத்துக்கு அப்புறம் தான் பெண்களும் ஃபேமிலிகளும் வந்து அந்த படம் 275 days நான் சீல்டு வாங்கி வச்சுருக்கேன். என்னென்னா அவர் அந்த மாதிரி பேட்டர்ன் படமாக பண்ணியிருந்தார். ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸோடு உட்காந்து பார்க்கலாங்கிற ஒரு வடிவத்தை, டிசைனை விஜய் சாருக்கு விக்ரமன் சார் தான் கொடுத்தாரு. அதை விஜய் சார் அடுத்தடுத்த படங்களில் மிக அழகாக மேனேஜ் பண்ணிட்டார். ஆமாம், அதுக்கப்புறம் காதலுக்கு மரியாதை அந்த மாதிரி நல்லா மேனேஜ் பண்ணிட்டார். சூப்பர் சார். ஆக்சுவலாக இந்த ஒரு படத்தில் மட்டும் இவ்வளோ நினைவுகள், இந்த ஒரு படத்தை பற்றி பேசணும்னு எடுத்தால் சுற்றி எல்லாத்துக்கும் கனெக்டிவிட்டி போயிட்டே இருக்குது. சூரிய வம்சத்தோட பிரதானமான அம்சமே இதுதான் பார்க்குறோம் சார் நாங்கள். ஆக்சுவலாக சார் நீங்கள் இதுக்கப்புறம் எவ்வளோ வருஷம் கழித்து கேட்டாலும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மறக்க முடியாத பட அனுபவம்னா இந்த படத்தை தான் சொல்லுவீங்க, சூரிய வம்சத்தை தான் சொல்லுவீங்க. நிறையா படங்கள் இருக்குது. தேவானி பொறுத்த வரைக்கும் நல்ல நல்ல படங்கள் அமைஞ்சிருக்குது அவங்க லைஃப்பில். நல்லா சொல்கிறதுக்கு நிறைய படங்கள் இருக்குது. போன வருஷம் கூட நம்ம காதல் கோட்டையாக 25 years எல்லாருமே கொண்டாடி ஒரு 15 இன்டர்வியூஸ்க்கு மேலே இருக்கும் எடுத்து செலிப்ரேட் பண்ணாங்க. பெரிய பெரிய செலிப்ரேஷன்லாம் நடந்தது. டைரக்டர் வந்திருந்தாங்க, ஆதியன் சார், ப்ரொடியூசரு எல்லாருமே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையான படம் இருக்குது. சூரிய வம்சம்ங்கிறது எல்லாருக்குமான ஒரு படமாக இருக்குது. ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் அந்த டாப் 1ல் அதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேவானி மேடமோட டாப் 1ல் சூரிய வம்சம் தான். ஏன்னா எவ்ரி ஒன் தன்னை இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே பெரிய ஆள் ஆகிட்டது, நான் அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு நம்பிக்கை வந்துச்சு நான் ஜெயிக்க முடியும்னு. அந்த மாதிரியான ஒரு நம்பிக்கையை தூண்டின படம் சூரிய வம்சம், தூண்டிகிட்டு இருக்கிற படம் இன்னமும் கூட.
அப்படிப்பட்ட என்னன்னா எல்லா வீட்லேயும் ஒரு சென்ட்ராஸ் இருப்பான் இல்லைங்களா? இப்போ இன்னொரு புது கொஸ்டினுக்கு போயிடுவோம். சென்ட்ராசு மரியாதைக்கு இல்லாதவன், ஒன்றும் படிப்பறிவு இல்லாதவன், ஒன்றும் இல்லாத அந்த சென்ட்ராஸை அந்த படத்தில் நீங்கள் மரியாதையாக கூப்பிடுவீங்க. மிஸ்டர் சென்ட்ராஸு. எஸ், நீங்கள் ஏன் சொல்லிட்டீங்க? ஒரு டைலாக் மரியாதையாக முதல் தடவை அந்த படத்துலேயே அந்த கேரக்டரை மரியாதையாக கூப்பிட்ட ஒரு ஆள் நீங்கள் தான். அதுலேயே அந்த கேரக்டர், நந்தினி கேரக்டர் ரொம்ப உயர்வாயிடுது இல்லை? ஓகே ஓகே ஓகே. மணிவண்ணன் சார்கிட்ட கூப்பிடுவீங்க, நில்லுங்க அங்கிள் சின் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பார்ப்பார். ஏன்னா அவருக்கு ஒன்றும் பெருசாக ஐடியா இல்லை. அப்போ மிஸ்டர் சென்ட்ராஸை பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னா அந்த ஆள் ஷாக் ஆகிட்டு பார்ப்பாரு. என்ன அங்கிள் பார்க்குறீங்க? இல்லை சென்ட்ராஸை மிஸ்டர் சென்ட்ராஸுன்னு சொன்ன முதல்ல நீ தான்மா. அந்த சென்ட்ராஸுங்கிற ஒரு கேரக்டரை மிஸ்டர் சென்ட்ராஸ்ன்னு ஒரு மரியாதை கொடுக்கறது, ஒவ்வொரு வீட்டில் இருந்த சென்ட்ராஸையும் மிஸ்டர் சென்ட்ராஸ் ஆகிற படம் அந்த சூரியவம்சம். வாவ் வாவ் சார், இதெல்லாம் விக்ரமன் சார் மட்டுமே டெவலப் பண்ணுற விஷயங்களா? இல்லைனா ஸ்டோரி டிஸ்கஷன் நடக்கிறப்ப நீங்களாம் எடுத்து கொடுப்பீங்களா இந்த விஷயங்கள்? ஸ்டோரி டிஸ்கஷன் நடக்கும், எல்லாரும் தான் பேசுவாங்க, எல்லாரும் இருப்பாங்க. இது விக்ரமன் சாருடைய பிராண்ட், அவருக்கு மட்டுமே உள்ளது. இந்த படத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் எல்லா படத்தில் பார்த்தாலும் ஒரு சாதாரண மனிதன் எப்படி மரியாதைக்குரியவனாக ஆகிறாங்கிறது தான் அவருடைய இது. அதான் சொன்னேன், தமிழ் சினிமாவில் நூல்கள் நிறைய எழுதப்பட்டிருக்குது, தன்னம்பிக்கை நூல்கள். படங்கள் எடுக்கப்பட்டதே இல்லை, அப்படி யாரும் எடுத்ததில்லை. எம்ஜிஆர் படத்தில் நல்ல ஒழுக்கங்கள் போதிக்கப்பட்டிருக்கும், சிவாஜி சார் படத்தில் வாழ்வியல்கள் இருந்திருக்கும். வேறு யாரும் தன்னம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதை மட்டுமே படமாக எடுத்தது விக்ரமன் சார் தான். சூப்பர் சார், சூப்பர் சார். நீங்கள் சொன்னதுக்கப்புறம் தான் அவரோட படங்கள்லாம் லிஸ்ட் எடுத்து பார்க்கணும். பாருங்க, எல்லா படத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க. ஐயோ, அதாவது ஒரு பாட்டில் கோடீஸ்வரன் ஆகிறதுன்னு அவர் சொல்கிறார் இல்லைங்க. அவர் படத்தை எல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னாலா கோடீஸ்வரன் ஆகிடுவீங்க. ஐயோ, கண்டிப்பாக சார் ட்ரை பண்ணுறோம் சார். இந்த பாட்டை பற்றியும் மேடம் கிட்ட கேட்க விரும்புகிறேன். மேடம், இந்த ஒரே பாட்டில் பணக்காரர் வருது, இப்போ வரைக்கும் அதை வச்சு பயங்கரமாக ட்ரெண்ட், இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் அது ஆக்சுவலாக, அப்போ வந்து இப்போ வரைக்கும் ட்ரெண்டு. இதை நீங்கள் எப்படி பார்த்தீங்க? உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது யோசிச்சிங்களா லாஜிக்கலா, ஒரு பாட்டில் பணக்காரர் எப்படி இதெல்லாம் சொல்லிட்டு? சார், அந்த டைமில் யோசிக்கிறதுக்கு எல்லாம் நமக்கு ஒன்றும் நேரம் இல்லை, நமக்கு அவ்வளோ பெரிய ஒரு யோசனையும் இல்லை, யோசிக்க அளவுக்கு நமக்கு வந்து என்ன சொல்கிறது, அந்த 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 ஸ்டேட்டஸ்லேயே இல்லை முதல்ல. நாங்கள் வந்து ஒரு வேலை செய்யணும், ஒர்க்கு இந்த மாதிரி ஒரு நடிக்கிறதுக்கு சொல்கிறாங்க, அவ்வளோதான் நம்மளால் அந்த கேரக்டர் எப்படி நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், இன்னும் என்ன பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும், அவ்வளோதான் நம்மளோட மைண்டில் ஓடிட்டுருக்கு தவிர இது எப்படி இருக்கும் என்ன இருக்கும். இந்த எல்லா படங்களும் வந்து எதிர்பாராத படங்கள், மீனிங் எந்த எதிர்பார்ப்பு இல்லாத செஞ்ச வேலைகள். See, it is pure hard work, pure work. நம்மளோட வெற்றி வரணும், இந்த படம் வெற்றிகரமாக வரணும், நம்மளோட கான்ட்ரிபியூஷன் அதில் என்ன இருக்குதோ நம்ம பண்ணுறோம். அதுக்கு இல்லாமல் அதுக்கப்புறம் இவ்வளோ அதை எப்படி கன்சீவ் ஆகும், இல்லை டைரக்டர் என்ன, அதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு நமக்கு புத்தியும் இல்லை, அந்த அளவுக்கு நமக்கு வந்து நிறைய அவங்களுக்கு பெரிய பிஸி இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் அப்போ நம்மளுக்கு அதிகமாக இல்லை, அந்த டைமில் எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, நமக்கு அதை யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. வேற படங்கள்ல நம்மளோட வேலை டைரக்டருக்கு என்ன சொல்றாரோ அதை நடிக்கிறது, அதில் பர்ஃபெக்ஷன் பண்ணுறது, அதில் என்ன பெட்டர்மெண்ட் நம்மளால் பண்ண முடியும் நம்மளோட சைடில், அது மட்டும் நாம் ஒரு யோசிப்போம், அது நம்ம ஆக்ட் பண்ணுவோம். அவருக்கு அது பிடிச்சிருக்குதுன்னா ஓகே சொல்லுவார், இல்லைன்னா மறுபடி ரீடேக் பண்ணுவார். பெட்டர்மெண்ட் நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அவ்வளோதான் நம்மளால் பண்ண முடியும். மற்றபடி ஒரு படமாக இது எப்படி இருக்கும், இது என்ன, இவர் என்ன எடுத்துகிட்டு இருக்கிறார், இந்த பாட்டு, அந்த பாட்டெல்லாம் நம்மளால் யோசிக்கவே முடியாது. அவ்வளோ மாண்டாஜஸ், அவ்வளோ இடங்களில் நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். அதை கோர்வையாக ஒன்றா கொண்டு வர்றது ஒரு டைரக்டர் தானே. அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவ்வளோ யோசனையும் இல்லை, அதை யோசிக்கிறதுக்கு அளவுக்கு சக்தியும் இல்லை. we are just coming up in life, we are just upcoming artist, beginners அப்பெல்லாம். ஆனால் அந்த டைமில் நம்மளுக்கு ஒரு சின்ன ஆர்வம் இருக்கும். சின்ன ஆர்வம் இல்லை சார், பெரிய ஆர்வம். அந்த ஆர்வம் இன்னும் நமக்கு இருக்கிறதுனால இன்னும் நம்ம நடிச்சிட்டு இருக்கிறோம், இன்னும் நம்ம வந்து இது இருக்கிறோம் இண்டஸ்ட்ரியில இல்லையா. ஆக்சுவலாக என்னன்னா அந்த ஆர்வம் வந்து சொல்லுங்க இருந்துட்டு தான் இருக்கு. ஓகே, ஆக்சுவலாக சார் அப்போ உங்கள்கிட்ட ஒரு சீன் ஒன்று சொல்லுவார், இந்த டைலாக் சொல்லிட்டு, அப்போ நீங்கள் ஏதாவது சின்ன ஆர்வத்தில் அந்த சின்ன ஆர்வம் மென்ஷன் பண்ண, சார் இங்கே இந்த ஒரு இம்ப்ரோவைசேஷன் நான் பண்ணட்டுமா? ஐயோ, யாரு விக்ரமன் சார் கிட்டயா? பண்ண முடியாது
சார் நாங்கள் பிகினர் சார். ரொம்ப அது என்னோட 2வது 3வது படம் தான். சரிங்க. அவர் வந்து சொல்லும்போது நம்ம இப்போ கூட நமக்கு வந்து ஒரு சீன் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கேட்போம். கேட்டுட்டு அதை என்னோட மைண்டில் ஒன்று ஓடிட்டுருக்கும் ஒரு இது. பட் இப்போயாவது நம்ம வந்து கொஞ்சம் சஜஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லை சொல்லலாம். பட் மோஸ்ட்லி இல்லை. கரெக்டாக இருந்தால் ஓகே, வாட் எவர் த டைரக்டர் வாண்ட்ஸ். பட் we கேன் புட் அவர் இன்புட்ஸ். இப்போது கொஞ்சம் இன்புட் பண்ணலாம், நம்ம கொஞ்சம் பெட்டர்மெண்ட் நம்மளால். பட் அந்த டைமில் அப்படியெல்லாம் இல்லையே. எனக்கு லாங்குவேஜ் தெரியாது, எனக்கு ரொம்ப நான் பயந்துகிட்டே இருப்பேன், ரொம்ப கொஞ்சம் நர்வஸாகவும் இருப்பேன் செட்டில். ஏன்னா நம்ம கரெக்டாக டெலிவர் பண்ணணும், கரெக்டாக நம்ம பேசணும், கரெக்டாக நம்ம அந்த கேரக்டர் கரெக்டாக இருக்கணும். அந்த பயம் வேற எனக்கு ஓடிட்டே இருக்கும் மைண்டில். ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து சஜஷனே இல்லை. டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதே தான். பெஸ்ட்டு ஜோடினா சரத் சார், தேவயானி. அது ஒரு நல்ல காம்பினேஷன் தான் எல்லாருக்குமே. அது இது நீங்கள் அந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு நடிக்கிறீங்க சூரிய வம்சத்தில். அதுதான் ஃபஸ்ட்டு சரத் சாரை நீங்கள் பார்க்குறீங்க, நடிக்கிறீங்க. இந்த ஜோடி இவ்வளோ பெரிய ஜோடியாக இவ்வளோ படங்கள் பண்ணணும்னு நீங்கள் ஏதாவது நினச்சிங்களா? இல்லையே இல்லையே, எதுவுமே அந்த மாதிரி நினைக்கல. எதிர்பார்க்காம நடந்ததா இது. இப்போ கூட சரத்குமார், தேவயானி அந்த டீம் ஒரு படம் பண்ணுறாங்கன்னா அந்த படத்துக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். கண்டிப்பாக சார். ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து குவிவாங்க. இல்லை, அது என்னவோ ஒன்று இருக்க போகுது அப்படிங்கிற அந்த இது இருக்கிற ஒரு இதுதான். ஏன்னா அப்போ அவங்களுக்கு சரத் சார் பற்றி ஒன்றும் தெரியாது. அவர் யார், பெருசாக என்ன பண்ணியிருக்காங்க தெரியும். இஸ் அ வெரி பிக் ஆர்டிஸ்ட், வெரி பிக் ஹீரோ, நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, எல்லா வெற்றி படங்களில் இருக்காரு, ஒரு பெரிய ஸ்டாரு, அதெல்லாம் தெரியும். பட் அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோ படங்கள் பண்ணுவோம், இல்லை இந்த படம் சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா, இவ்வளோ 25 வருஷம் கழிச்சுட்டு நீங்கள் வந்து இந்த படத்தை பற்றி இன்டர்வியூ எடுப்பீங்க, இதை யாரால யோசிக்க முடியும் இல்லையா? மிராக்கிள் மாதிரி இருக்கு ஃபுல்லாக லைஃபே. நம்ம இட்ஸ் அ மிராக்கிள் கண்டிப்பாக. எஸ் மேடம். அதே போல் இந்த படத்தில் நீங்கள் நிறைய சீன் பண்ணியிருக்கீங்க. இதில் இந்த ஒரு சீன் மட்டும் முடிக்கிறதுக்குள்ள நான் படாத பாடுபட்டேன்பா, அவ்வளோ கஷ்டமாக இருந்த சீன் அப்படின்னா எந்த சீன் சொல்லுவீங்க? கஷ்டமான சீன்ஸ் இல்லை, என்ஜாய் பண்ணிட்டு தான் ஃபுல் படம் பண்ணேன். கஷ்டம் எனக்கு வந்து லாங்குவேஜ் தெரியாதனால தான் எனக்கு கஷ்டமாக இருந்தது. என்னால் வந்து வார்த்தைகள் சரியாக நான் அந்த ப்ரொனவுன்சியேஷன் கரெக்டாக இருக்குமா, அந்த டவுட்டு தான் எனக்கு நிறைய இருக்கும். மற்றபடி டீம் ரொம்ப பியூட்டிஃபுல்லான டீம், எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த இது இல்லை, ஈஸியாக தான் ஹேண்டில் பண்ணேன். டைரக்டரும் ரொம்ப ஸ்வீட்டாக சொல்லி கொடுப்பாரு. அது மாதிரி அசிஸ்டன்ஸ் எல்லாம் நல்லா எனக்கு சப்போர்ட்டாகவே இருந்தாங்க. ஆர்டிஸ்ட்டுங்க ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ இட் வாஸ் என் அம்மா கூடவே இருந்தாங்க. ஸோ அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தது, கூடவே இருந்தாங்க. இட் வாஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சொல்லிட்டு விழுந்துடும் இல்லையா, உடம்புல விழும் அந்த புடவையெல்லாம் அவங்க இப்படி பண்ண படத்தில் இருக்கும். அது அவ்வளோதான் அந்த சீனோட விஷயம். அதை ஒரு நைட்டில் தான் நாங்கள் எடுக்கிறோம். ஒரு பொள்ளாச்சி புரவிப்பாளையம் வீட்டில், அந்த கிழக்காடு அந்த வீட்டில் எடுக்கிறோம், புரவிப்பாளையம் வீட்டில். அந்த ஒரு சின்ன புடவையை உதறது அந்த ஷாட்டுக்கு எல்லாரையும் வெளியில் அனுப்பிட்டார். யாரும் இல்லை, கேமராமேன் இருக்கிறாரு, சார் இருக்கிறாங்க, அவ்வளோதான். ஏன்னா இவங்களுக்கு கூச்சமாக இருக்கும், நடிக்கிறாங்களா கஷ்டமாகலான்ட்டு. பள்ளி கூட விழுந்துருச்சுன்னு சொல்லி அந்த யாருமே இல்லை, யூனிட்டியில் எல்லாம் லைட் பண்ணிட்டு எல்லாம் வெளியில் போயாச்சு. அசிஸ்டன்ட் டைரக்டர் யாரும் இல்லை, ஒன்லி கேமராமேன் மட்டும் தான் அதை எடுத்தார். அவ்வளோ சென்சிட்டிவான பர்சன் அவர். இந்த யோசிச்சிருக்காரா சார்? ஆமாம், நான் எல்லாம் சரி பண்ணிட்டு அவர் கூட இருந்தாரே இல்லை தெரியல, எல்லாரும் வெளியில் வந்துட்டோம். கேமராமேன் எடுத்துட்டு ஓகே அப்படின்னா ஓகே, அவ்வளோதான். அந்த சும்மா அந்த புடவை உதறது. அவ்வளோ ரொம்ப சென்சிட்டிவான பர்சன் டைரக்டர் சார். எவ்வளோ யோசிச்சிருக்காருங்க ஆக்சுவலாக. கஷ்டமாக இருக்குமே இந்த பொண்ணுக்கு இது நடிக்கிறதுக்கு, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்களே அப்படின்னு. ஆனால் உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சு உண்மையிலேயே அந்த டைம்? இல்லை சார், நம்ம ஒரு கேமரா முன்னாடி போகும்போது நம்ம அதெல்லாம் நான் மறந்துடுவேன். அது சீனோட கன்சீவ் என்ன, நமக்கு கஷ்டம் இருக்கும். பட் அது வந்து அது ஒன்றும் பெருசாக இல்லையா, அது சும்மா ஒரு பள்ளி விழுது. அது இட்ஸ் அ பார்ட் ஆஃப் அவர் ஆக்டிங் இல்லையா, வி ஹாவ் டு ஆக்ட், வி ஆர் ஆர்டிஸ்ட். ஸோ சில விஷயங்கள் வந்து அதையெல்லாம் மறந்துடணும். நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக இருக்கும்போது
அவ்வளவுதான். அவ்வளோதான். தனிப்பட்ட ஆசாபாச விருப்பு வெறுப்பு எதுவுமே கேமரா முன்னாடி இருக்கக்கூடாது. இல்லை, நடிக்கும் பொழுது நீங்கள் பர்ஃபெக்ஷனலிஸ்ட்டாக இருக்கணும். என்ன அது பர்ஃபெக்டாக பண்ணுறோமா இன்னொரு வாட்டி வந்துடுமாங்கிறது தானே. கான்சன்ட்ரேஷன் வந்து மாயம் ஸ்டுடியோவுக்கும் நேயர்ஸ்க்கும் வியூவர்ஸ்க்கும் எல்லாருக்கும் நன்றி. இந்த எவர்கிரீன் ஸ்டாரோட உட்காந்து ஒரு எவர்கிரீன் படத்துக்கு நானும் இன்டர்வியூ கொடுத்ததுக்கு விக்ரமன் சாருக்கும் சூரிய வம்சத்தினுடைய மொத்த டீம் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி.